இந்தியாவ பொறுத்தவரையும் இந்தியாவோட மைலேஜ், இந்தியாவோட பெனிஃபிட் இது மட்டும் தான். இதுக்காக அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அமெரிக்காவே அடிப்போங்கிற மாரி தான் சமீப காலத்துல இந்தியாவோட நடவடிக்கை எல்லாமே இருக்கு. அதுக்குன்னு அமெரிக்கா கன்னத்த காட்டுதா அப்படின்னு கேட்கக்கூடாது. அமெரிக்கா காட்டாட்டியும் தேவையான இடத்துல நம்ம அடிச்சுட்டு, பதிலடி வாங்காம தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ராஜதந்திர விளையாட்டுல டெல்லி உலகத்துல உள்ள எல்லா நாடையும் மிஞ்சி நடைபோடுது அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. அதுக்கு பல சம்பவங்கள் இருக்கு. அதுல முக்கியமான சம்பவங்கள் நம்ம ஒரே நேரத்துல சீனாவையும் எதிர்க்கிறோம். அதுக்கு கொஞ்சம் குறைவான இடத்துல ஐரோப்பாவ எதிர்க்கிறோம். அதுக்கும் கொஞ்சம் குறைவான இடத்துல அமெரிக்காவ எதிர்க்கிறோம். சீனா நம்மளோட முழுமையான எதிரி. ஐரோப்பா, அமெரிக்காவ பொறுத்தவரையும் அடுத்தவன் எதிரியோ, நண்பனோ வளர்ந்துறக்கூடாது. அவனுங்க கிட்ட கூட நெருங்கிறக்கூடாது. அப்புறம் எங்கிட்டு தாண்டி போறது? இப்படிப்பட்ட பயப்பிள்ளைகள சுத்தி வச்சுக்கிட்டு, இந்தியா வளர்ச்சிய காட்டிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, அடிக்கு அடி, உதைக்கு உத அப்படின்னு ரிசல்ட்டையும் குடுக்கக்கூடிய நாடா இந்தியா மாறியிருக்கு. உதாரணமா சீனாவோட ஏற்றுமதி, இறக்குமதி இந்த வித்தியாசத்த ஒரே நைட் ரவுண்ட் த கிளாக் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனா, அத மெல்ல மெல்லமா பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சா, எவ்வளவு வேகத்துல பண்ண முடிக்க முடியும்? எவ்வளவு தூரம் மேனுஃபேக்சரிங் ஹப்பா இந்தியாவ மாத்த முடியும்? அப்படிங்கிறது ரிசல்ட்லயே இந்தியா காட்டக்கூடிய சமகாலகட்டம் இது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரே வருஷத்துல ஏறக்குறைய 450 பில்லியனுக்கும் மேல மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்குள்ள நம்ம புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்த 12 மாசம் 12 மாசத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். எங்க இருந்துன்னா, சீனா கிட்ட இருந்து புடுங்கிட்டு வந்திருக்கோம். மத்த நாடுகள் கிட்ட இருந்து புடுங்கிட்டு வந்திருக்கோம். சிலத உருவாக்கி இருக்கோம். இது எல்லாமே இந்த ஒரு வருடத்துக்குள்ள பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ள பம்ப் ஆன டாலர்கள். இதுக்கு அடுத்த ஜோன் அப்படிங்கிறது இதே சம காலகட்டங்கள்ல இப்படி ஒவ்வொரு நாட்டுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ட வாங்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், பல துறைமுகங்கள கைப்பற்றுறோம். உலகம் முழுக்க ராணுவ முகாம்கள் இருக்கிறக்கு துறைமுகங்கள் இருக்கிறது. அந்த ஒரு நெட்வொர்க்கை இந்தியா ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப சீக்கிரமா, லேட்டா நுழைஞ்சாலும் பெரிய அளவு ஆதிக்கத்த செலுத்த ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். உடனே டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு காலகட்டத்துல அந்த ஜோனுக்குள்ளேயே நம்ம இல்ல. இப்ப ஆனா அந்த ஜோனுக்குள்ள இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் காட்டும்போது, நமக்கு எதிர்வினை ஆற்றக்கு எல்லா பயலுகளும் தயாரா தான் இருப்பாய்ங்க. அதுல இந்த ஐரோப்பா பயல்லாம் தயாரா தான் இருப்பான். நமக்குன்னே சில வரிய கூட்டி விதிக்கிறது. என்னடா காரணம்னா, ஏதோ ஒரு காரணம் சொல்லிருவான். நம்ம என்ன சீனாவா? ஆனா கிடையாது. இன்னும் சொல்லப்போனா பல நேரங்கள்ல நம்ம தான் ஐரோப்பாவுக்கு உதவுறோம். இருந்தாலும் நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய பல ப்ராடக்ட்டுகளுக்கு டாக்ஸ், டாரிஃப் அப்படிங்கிறது ஜாஸ்தியா தான் இருக்கு. இந்தியாவும் சொல்லி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் ஐரோப்பாவ மிரட்டுனா ஐரோப்பாவுக்கு புத்தியே வராது. இறங்கி செஞ்சா மட்டும் தான் அப்படின்னு சொல்லி, பதிலுக்கு நம்மளும் டாரிஃப கூட்டி ஒரு ஆப்பு வச்சிருக்கோம். எதிர்வினை குடுக்குறோம். எந்த காலகட்டம் அப்படின்னா, இப்பதான் ரஷ்ய உறவு அப்படிங்கிறது அவர்கள் கண்ண உறுத்துது. எப்பயுமே உறுத்தும். இப்ப ரொம்ப தீவிரமா உறுத்துது. ஏன் அப்படின்னா, பேச்சுவார்த்தைக்கு நடுவுல நம்ம இருக்கோம். அதே சமயம் போரோட ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரையும் ஒரு சொல் பேச்சையும் கேட்காத நாடு எது அப்படின்னா, இந்தியா அந்த பட்டியல்ல வந்துரும். எல்லா பயலும் கேட்க மாட்டேங்கிறாய்ங்க உண்ம. உதாரணத்துக்கு அங்கேயே பக்கத்திலேயே குடும்பம் நடத்தக்கூடிய துருக்கி எந்த பேச்சையுமே கேட்கறதில்ல. ஆனா துருக்கியை அவர்கள் கண்டிக்க மாட்டார்கள். காரணம் ஆதாயம் தேவை துருக்கியால. அதே மாரி அந்த லிஸ்ட்ல உள்ள மத்த நாடுகள் எதிரி நாடுகள். இவன் போய் கண்டிச்சாலோ, மிரட்டினாலோ 1 செஞ்ச இடத்துல 2 செய்வான். இந்த நேரங்கள்ல தான் ஐரோப்பாவுக்கு என்ன புத்தி வரும்னா, அணிசேரா கொள்கையை வச்சிருக்க நாட்ட டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த கொள்கையெல்லாம் வீசி எவ்வளோ வருஷம் ஆயிப்போச்சுடா அப்படின்னு சொல்லி இந்தியா வச்சு செய்யக்கூடிய காலகட்டம். அதுக்கு நடுவுல இந்த மாரி ட்ரேட்லயும் புகுந்து விளையாடுறோம். நமக்கு ஆதாயமா? உனக்கு ஆதாயம். சீனா மாரி எனக்கு மட்டுமே ஆதாயம். உன் மார்க்கெட்ட ஃப்ளட் பண்றேன். இந்த வேலைக்கு நாங்க வரமாட்டோம். அதே சமயம் எங்களுக்கான மைலேஜ் குறைஞ்சுச்சுன்னா, எதிர்வினை காட்டியே தீருவோம் அப்படின்னு சொல்லி, இத டாக்ஸ் டாரிஃப கூட்டுனது மட்டும் கிடையாது. இது ஒரு ட்ரெய்லர் மாரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியையும் குடுத்திருக்கோம். இவர்களுக்கு மட்டும் கிடையாது. அமெரிக்காவுக்கும் நமக்குமே இந்த டாக்ஸ் டாரிஃப் அப்படிங்கிறது ஒரு பெரும் தலைவலி தான். பைடன் கூட அவ்வளோ பேசினதில்ல. ட்ரம்ப் ஆனா டாக்ஸ் டாரிஃப பத்தி ரொம்ப பேசியிருக்காரு. அவர் வரும்போது எப்படி இருக்கும் ஆட்டம் அப்படின்னு அமெரிக்கால ஆர்டிகில் சுத்தும்போது, ஆட்டம் எப்படி வேணாலும் இருக்கணும். நாங்களும் வெறித்தனமா ஆடுவோம் பார்த்துக்க அப்படின்னு இந்த ஆர்டிகிலையும் தூக்கி இந்தியா ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு. இந்த மாரி எல்லா இடங்கள்லயும் அடிக்கிறோம். அந்த அடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் ரெட் கார்பெட் போட்டு நடந்து போற அளவுக்கு உலக சூழ்நிலை இல்ல. உலக சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இந்திய எல்லைகள் சூழ்நிலை மோசமா இருந்தா கூட, அத தூக்கி அப்படியே எங்க ஒரு பிரச்சனையும் இல்ல பார்த்துக்க
இங்க நீ எந்த ட்ரிகரையும் உருவாக்க முடியாது. வேணா திபெத்ல உருவாக்கிக்க. ஃபுல் சப்போர்ட் நான் தரேன் அப்படின்னு அமெரிக்காவே டைவர்ட் பண்ணி விட்டோம். இப்படி எல்லா பிளேயருங்க கண்லயும் மண்ண தூவி, சமகாலங்கள்ல நமக்கான மைலேஜ் மட்டுமே எடுத்துக்கிட்டு வரோம். இதத்தான் அமெரிக்கா ரொம்ப காலமா கன்டினியூவா செஞ்சுகிட்டு இருக்கு. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, சூழ்நிலைகள உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போல. ஆனா உருவான சூழ்நிலைகள்ல நம்ம எப்படி நேக்கு போக்கா நுழைஞ்சு போறோம் அப்படிங்கிறது தான் இப்ப உலகம் பார்த்து பெரிய அளவுல அதிர்ச்சி ஆயிருக்கு. ஆஹா! இவ்வளவு பெரிய பயலுகளா இவனுங்க? ரொம்ப காலமா இவனுங்க கண்ட கொள்கைய பேசிட்டு ஒதுங்கி இருந்தாய்ங்க. பரவால்ல அப்பயே வந்திருந்தா அமெரிக்கா கிட்டயே வந்திருப்பாய்ங்க அப்படிங்கிற பேச்சு ஐரோப்பாலயே ஓடுதுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.